இது 500 GB லேப்டாப் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகுது, ஆனால் டேட்டா ரீட் பண்ண முடியுதில்ல. அது ஏன்னு சொல்லி பார்ப்போம். லாஜிக்கல் ஸ்கேன் டெஸ்ட். இந்த டார்க் கிரீன் கலரில் இருக்கிறது குட் கண்டிஷன், எல்பிஏன்னு சொல்லுவாங்க. அது குட் கண்டிஷனில் இருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் டேமேஜாக இருக்குது, ரெட் கலரில் வருது. இதுக்கு அங்கிட்டு டிரான்ஸ்லேட்டர் டேமேஜாக இருக்குது. இதைத்தான் சரி பண்ண போகிறோம். பவர் ஆஃப், பவர் ஆன். டெர்மினல் மோடு கரெக்டாக வரணும், டெர்மினல் மோடு வரணும். இப்போ டிரான்ஸ்லேட்டர் ரீஜெனரேட் பண்ண போகிறேன். டிரான்ஸ்லேட்டர் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். ஸோ இது டெமோ வீடியோன்றனால இதில் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ டிரான்ஸ்லேட்டர் ரீஜெனரேட் பண்ண போகிறேன். கிளியர் ஆல்ட் லிஸ்ட். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு ஆல்ட் லிஸ்ட். அதுக்கப்புறம் translate rebuild. ஓகே, இப்போ டிரான்ஸ்லேட்டர் ரீபில்ட் ஆயிடுச்சு. இது செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, சேம் 3 என்ட்ரிஸ் தான் என்ஆர்ஜி லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, மறுபடியும் லாஜிக்கல் ஸ்கேன் டெஸ்ட். ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். கண்டினியூவாக ரெட்டில் வரக்கூடாது. இதே மாதிரி டார்க் கலர் க்ரீனில் வந்துச்சுன்னு சொன்னால் எல்பிஏ குட் கண்டிஷனில் இருக்குது. அதுலேருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் டிரான்ஸ்லேட்டர் ரீபில்ட் பண்ணணும். அதாவது டிரான்ஸ்லேட்டர் டேமேஜாக இருந்தால் இந்த மெத்தடில் டிரான்ஸ்லேட்டர் ரீபில்ட் பண்ணணும். இது மூலமாக சேஃபாக டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இல்லாமல் இப்போ அங்கங்கே தான் ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து ரீஜெனரேட் பண்ண முடியாத ரொம்ப ஹெவியாக டேமேஜ் ஆகினடனா மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ரீபில்ட் பண்ணினதில் அந்த எல்பிஏ ரீடபிளாக வந்துடுச்சுது. ஸோ இப்போ வந்து டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூஸாக ரெட்டு கலரில் வந்துச்சுன்னு சொன்னால் டிரான்ஸ்லேட்டர் டேமேஜாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரலை. ஸோ இப்போ டிரான்ஸ்லேட்டர் ரீபில்ட் ஆகிருச்சு, மேக்ஸிமம் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுலேருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.